ஹலோ அருள் சொந்தங்களே, இன்னைக்கு என்னது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வாங்கிட்டு வந்ததில் ஒரு நண்டு உயிரோடு இருந்து பார்த்துக்கோங்க. தண்ணியில் போட்டோன்னா அசையலை. அதுக்கப்புறமா சும்மா வச்சுருந்தேன், அப்புறம் அசைஞ்சி. அப்புறம் ஃபஸ்ட்டு நண்டை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தொலி இழக்கிறதுக்கு. ஏன்னா அதில் மூடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வரவே இல்லை. அப்புறம் கத்தியை வச்சு கிள்ளி எடுத்து தான் பண்ணி உடனே கலண்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தோடை இலக்கி எடுத்து அழகாக வந்துடும். நண்டு கழுவுறது ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்கோங்க. கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. மீன் கழுவுறதை விட நண்டு கழுவுறது ரொம்ப ஈஸி. அதேமாதிரி சளியெல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் வந்திருந்துன்னா நண்டு ரசம் வச்சு சூப்பு வச்சு அப்படி கொடுக்கலாம். அப்புறமா அந்த வயிற்று பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அழுக்கு தான் நமக்கு மெயின். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை அடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நண்டு கிரேவி எப்படி வைக்கலாம்னா, உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அதுக்கு தேவையானது என்னென்னா வத்தல் பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, இவ்வளோ தான் தேவைப்படுற பொருள். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளி தக்காளியெல்லாம் வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதக்கி, கொஞ்சமாக தண்ணி விட்டு நண்டை கழுவி வச்சுருக்க நண்டை நல்லா வேக வைக்கணும் பார்த்துக்கோங்க. வேக வச்சு அது நல்லா கொதித்த பிறகு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, உப்பு எல்லாம் அதில் போட்டு நல்லா வற்ற விட்டு நல்லா கிண்டி எடுத்தால் நல்ல கிரேவி அழகாக குறுகுறுன்னு கிரேவி கிடைக்கும். நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் தெரியலைன்னா வச்சு பாருங்கள், வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? நண்டு குழம்புனா நம்ம தேங்காய் வறுத்தரைச்சி இதே மசாலா தான், இதே மெத்தேடில் தேங்காய் மட்டும் வறுத்தரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி போடணும். அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.